ஏஎல்பி குடும்பத்தில் உள்ள ஆசிரிய பெருமக்களுக்கும் ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் வகுப்பில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய நண்பர்களான அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் ஆறுமுகம். என்னுடைய சொந்த ஊர் சிவகலை. இந்த ஏஎல்பி அப்படிங்கிறது வந்து ஏஎல்பின்னா அக்ஷய இலக்கண பദ്ധதி அப்படிங்கிறது வந்து முதல்ல எனக்கு வந்து அக்ஷய இலக்கண பദ്ധதி அப்படிங்கிறது கூட சொல்கிறது கூட எனக்கு சரியாக வரலை. ஸோ இந்த கிளாஸில் வந்து அது அந்த உச்சரிப்புங்கிறதே வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த உச்சரிப்பு எப்படி புரிய ஆரம்பிச்சிச்சோ அதே மாதிரி அந்த 12 கட்டங்கள், 12 ராசிகள், அதனுடைய அதிபதிகள், அப்புறம் நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள், அதனுடைய அதிபதிகள், அதுக்கப்புறம் வந்து அந்த 5 ரூல்ஸ் பயன்படுத்தி எப்படி வந்து ராசி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக வந்து ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வகுப்பில் வந்து நான் இந்த வகுப்பிலும் இந்த அக்ஷய இலக்கண பദ്ധதி அப்படிங்கிற அந்த ஜோசிய முறையை கற்றுக்கிட்டதுக்கும் நான் வந்து மனமாற அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த ஒரு வாய்ப்பு வந்து எப்படி எனக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா, ஐயாவுடைய பேட்டியை வந்து பிஹைண்ட்வுட்டில் வந்து பார்த்தேன். அதை பார்த்த தருணத்திலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நானும் அதுக்கு முன்னாடி வந்து இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஜோசியம் கற்றுக்கணும்னா என்ன இருந்துச்சு, அதில் அந்த பாரம்பரியம், அதுக்கப்புறம் வந்து பஞ்சாங்கம், திருக்கணிதம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு புரியாது, அந்தளவுக்கு புரியாது. ஸோ இருந்தாலும் வந்து ஜோசியம் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அதுக்கான எனக்கு வந்து எப்படி செய்யுதுன்னு தெரில. ஆனால் வந்து இந்த ஐயாவுடைய இந்த பேட்டியை பார்த்த தருணத்திலே வந்து அது ஒரு அட்ராக்ஷன் ஆகிப்போச்சு. உடனே வந்து நான் விசாரித்தோன்னே அதை பற்றி சொன்னாங்க. உடனே ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஜாயின் பண்ணி அதில் இருக்கக்கூடிய 64 வீடியோக்களையும் வந்து ஒரு ஆர்வத்தில் பார்த்தேன். ஆனால் அந்த டைம் பார்க்கும்போது கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த வகுப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து அதனுடைய புரிதல் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி வந்து இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஆசைப்பட்ட ஒரு படிப்பை படிக்கிறோம், படித்து ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி, பயாலஜி இப்படின்னு ஒரு குரூப் எடுத்து படிக்கிறோமோ அது வந்து ஒரு பொதுவானது. அது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அது படிக்கிறது. ஆனால் ஒரு பொது கல்வி கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து தேவையான ஒரு கல்வி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இந்த அக்ஷய இலக்கண பദ്ധதி தான். இந்த முறையில் வந்து ஜோசியம் கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குது. ரொம்ப எளிமை. நம்ம வந்து காலையில், அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு இந்த படிப்பை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். எப்படிடா எந்திரிக்கிறது அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த 4:30 to 6:30 அப்படிங்கிற டைமை வந்து சூஸ் பண்ணதுக்கே வந்து உண்மையாகவே வந்து ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை செலுத்தணும். ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எந்திரிச்சு ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அதனுடைய அதிபதிகளை உச்சரிக்க ஆசிரிய பெருமக்களை தான் சொல்லியிருக்காங்க. உச்சரிக்கையே உங்களுக்கு தேவையானது வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து ஜோசியங்கிறது நம்ம வந்து சில பேர்கிட்ட போய் ஜோசியர்கிட்ட போய் கேட்போம், அதுக்கு நம்ம பைசா கொடுப்போம், சில பரிகாரங்கள்லாம் பண்ண சொல்லுவாங்க, அதையும் வந்து நம்ம பண்ணுவோம். ஆனால் இந்த பரிகாரங்கள், நம்மளுக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது, குரு பேச்சு, சனி பேச்சுனால கரெக்டாக நடக்குதா இல்லையா, இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மிக துல்லியமாக வந்து இந்த ஏஎல்பி வந்து காட்டுது. அதனால இந்த ஏஎல்பி அப்படிங்கிறது உண்மையிலேயே சொல்லணும்னா எல்லாரும் கற்றுக்கிற வேண்டிய விஷயம். அது வந்து ஒரு 10 வயசுலேருந்து சின்ன வயசு அதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது மாதிரி எத்தனை வயசுனாலும் எந்த வயசில் இருந்தவங்கனாலும் கற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு எளிமையாக வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து ஐயாவெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். எனக்கு வந்து ஐயா கூட பேசணும்னு ஆசை. ஆனால் அவங்ககிட்ட பேசும்போது சரியாக பேசலைன்னா தப்பாக போயிருமோ அப்படிங்கிறது ஒரு பயம் உண்மையிலே இருந்தது. யார்கிட்ட நம்மளுக்கு பயம் இருக்கோ உண்மையிலே அவங்ககிட்ட வந்து ஒரு பக்தியும் இருக்கும் அப்படிங்கிறது நான் ஒரு ஆணித்தரமாக நம்புகிறேன். ஏன்னா கடவுள் பக்தி இருக்கிறது வந்து பயத்தில் தான் நம்மளுக்கு பக்தி வருது. அந்த பக்தி வர்றது வந்து
கண்டிப்பாக அந்த பயத்தை போக்குறது தான். அதே மாதிரி தான் ஐயா கிட்ட பயம் இருக்குது. நம்ம அது ஒரு பக்தியாகவும் மாறுது. இந்த அந்த பயம் வந்து எப்படி வந்து உண்மையிலே வந்து ஐயா வந்து சில தருணங்கள்ல வந்து அவங்களுடைய செய்கைகள், அவங்களுடைய அந்த பேச்சு முறைகள் இதெல்லாம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ண நம்மளுக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் வந்து நிகழுது அப்படிங்கிறது வந்து உணர்வுபூர்வமா வந்து அனுபவிக்க முடிகிறது. அதே மாதிரி ஆசிரியர்கள் எல்லாமே வந்து நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களெல்லாம் யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது. நம்ம வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருந்து அதை கற்றுக்கிட்டோம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து 100க்கு 100 வாங்க முடியும். அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் 100க்கு 100 வாங்கலை அப்படிங்கிறதுனாலும் பரவாயில்ல. 75% உறுதியாக வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்றாங்க. இந்த 75%ங்கிறதே வந்து அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. 60% இருந்தாலே போதும். நம்மளால் அந்த 5 ரூல்ஸை பயன்படுத்தி கண்டிப்பாக நம்மளால் வந்து நம்மளுடைய அடுத்த நிகழ்வு, அடுத்த கட்ட நிகழ்வு என்ன அப்படிங்கிறத கணிக்க முடியும். கணிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அடுத்த மூமெண்ட் இது அந்த மூமெண்ட்டுங்கிறது வந்து ஒரு ஏதாவது தொழிலை நோக்கி இருக்கலாம், ஒரு படிப்பை நோக்கி இருக்கலாம், ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கலாம். அந்த மாற்றங்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நிதானப்படுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த 5 ரூல்ஸை பயன்படுத்தி பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் வந்து இப்போ என்னுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலேயே நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது. இது எப்படா இருக்குது, நம்மளுக்கு அப்பப்போ மாறிடும்னு சொல்கிறாங்க, சனி பேச்சு குரு பேச்சில் மாறிடும்னு சொல்கிறாங்க, ஆனால் மாறவே இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் தெரியுது லக்னம் வளரும், லக்னம் வளர்றதுனால வந்து நம்மளுடைய மொத்த பலன்களும் வந்து மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதனால் வந்து அடுத்தது நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலமே வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியுது. அந்த அளவுக்கு வந்து எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்கள். இவங்களை வந்து நான் வந்து ஒரு சித்தராக தான் பார்க்குறேன். உண்மையிலே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்தது நம்மளுடைய நிகழ்வுக்கு அது வந்து பொருந்துற மாதிரியே இருக்குது. இதில் அப்படியே பயணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ஆசை. அது நிறைவேறணும் அப்படிங்கிறது கடவுளையும் என்னுடைய குலதெய்வத்தையும் நான் வேண்டிக்கிறேன். அடுத்த கட்டமாக வந்து நான் ஹையர் ஸ்டடிலாம் அதில் பண்ணணும். பேசிக்லேருந்து வந்து அட்வான்ஸ் போகணும், நல்ல கற்றுக்கிறணும், 4 பேருக்கு பயனுள்ளதாக மாறணும். எங்கள் குடும்பத்திலே வந்து நபர்கள் அதிகம் 6 பேர் இருக்காங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலே வந்து பிரச்சனைகள் நடக்கக்கூடியது எல்லாமே வந்து நான் சொல்யூஷன் கொடுக்கணும். அதுக்கு நான் இது வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு ஆணித்தரமாக அதை இருக்கிறேன். அதனால் நான் டெய்லி படிக்க தான் செய்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் அதாவது ஐயா ஆசிரியர் அவர்கிட்ட பேசும்போது கூட அவங்க சொன்னாங்க, இன்னும் நீங்கள் வந்து ஜாதகங்கள்லாம் வாங்கி ஒரு ஆய்வு மாதிரி பண்ணும்போது உங்களுக்கான அந்த புரிதல் வந்து இன்னும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதன் அடிப்படையிலேயே வந்து என் கூட வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கடைசியாக கூட என்னுடைய வேலை பார்க்குறவங்கள்ட்ட கூட நான் பேசினதில் வந்து அவருக்கு வந்து அந்த நின்ற இடத்திலிருந்து பார்க்கும்போது லக்னாதிபதியிலேருந்து நட்சத்திராதிபதி வந்து நின்ற இடம் பார்க்கும்போதே வந்து 6 அப்படிங்கிற நம்பர் வந்துருக்குது. 6, 8 இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து நான் அவருக்கு வந்து அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இதயம், மார்பு, நுரையீரல் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லி அது 2வது நாளுக்கு அப்புறம் வந்து அவருக்கு வந்து சளி பிடிச்சிக்கிட்டு சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்காதீங்க, ஒரு ஆஸ்பத்திரி போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, எதையும் சாதாரணமாக அந்த காலகட்டத்தில் விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இன்னமும் நல்லா கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவருடைய ஜாதக அடிப்படையில் நான் அதை வந்து இது கொடுத்துருக்குறேன். ஆனால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்லா இருந்தார். அடுத்த நாள்ல இருந்தால் அவருக்கு அந்த பிரச்சனைகள் ஆரம்பமாக இருந்துச்சு. அது நல்லாவே தெரியுது. இன்னொருத்தருடைய ஜாதகமும் நான் வந்து பார்த்துருக்கேன். அதனுடைய கணிப்பு வந்து பலன்கள் எடுத்ததுக்கப்புறம் என்னுடைய கோச் ரேணுகா மேடம் அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு அதை பற்றி பேசி நான் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து என்னை நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அனுப்பிச்சு அதை பற்றி கேட்கலான்னு இருக்கிறேன். உண்மையிலே வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கும் என் ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு என்னுடைய புரிதல்களை வெளிப்படுத்தும் என்பதை நினைத்து வணங்குகிறேன். நன்றி.